ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டுமாரோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். நிஃப்டி மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் மேலே ஃபால் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து பேரிஷாக இருக்கனால அண்டு ஈரான் அண்டு இஸ்ரேல் வார்னால் அதோட இம்பேக்ட் தான் இந்த டவுன்ஃபாலுக்கு காரணம். தென் இன்வெர்டட் ஹேமர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. தென் ட்ரெண்ட் லைனே பிரேக் அவுட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கனால மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் டுமாரோ ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். வீக்லி கேண்டில் க்ளோசிங் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நாளைக்கு முடிவு எடுக்கலாம் என்ன லெவல்ன்றதை, நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் என்னன்றதை பார்ப்போம் நாளைக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட்டு இமீடியட் சப்போர்ட்டாக 24,965 இந்த ரீஜியனில் தான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் எடுக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,742 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். புதுசாக ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணல. நிஃப்டி வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி வீக்னஸ் சைனை கொடுத்துருச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் இன்னும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகலை. ட்ரெண்ட் லைனுக்கு நியர் 400 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது ட்ரெண்ட் லைன் நியர். ஸோ பேங்க் நிஃப்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்னன்றதை, பேங்க் நிஃப்டி தான் நம்மளுக்கு வந்து நிஃப்டியை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட்டாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் எடுக்குதா என்ன ஏதுன்றது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹரிசாண்டல் சப்போர்ட் 50.375 ரீஜியனில் சப்போர்ட் எடுக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் சைன் எதுவும் கொடுக்கல, பட் நிஃப்டி ரிவர்சல் சைன் கொடுத்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்றது நாளைக்கு வீக்லி க்ளோசிங் வேறு இருக்குது. வீக்லி க்ளோசிங் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றதையும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபாலோ மை சேனல்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.